அன்புள்ள சகோதரர்கள், எப்படி ஒரு எதிர்பார்த்த மரணங்கள் எடுப்பாருங்க. அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ள கிடைக்கவில்லை, அதனால உஹது யுத்தத்தில் நான் கலந்து கொள்ளணும் அப்படி என்று அவர் என்ன செய்யறார். அவர் யாரு? முடம், கால் ஏலாதவர். அவர் அந்த ஜிஹாதில் கொல்லப்பட்டவர்கள் முதலாவது கொல்லப்பட்டார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹ்வோட ஜனாசா கொண்டு வரப்பட்ட நேரத்தில் மனமுருகி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்ரே, உங்களை இந்த காலுடன் சொர்க்கத்தில் நடப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த காலுடன் சொர்க்கத்தில் நான் நடப்பதை பார்க்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது எந்த அளவுக்கு அவர்கள் அந்த எதிர்பார்ப்பு என்றதோட உள்ளத்தில் இருந்த இந்த வாழ்க்கை அவர்கள் வாழாதவர்கள் அல்ல, வாழ்க்கையை தேடாதவர்கள் அல்ல, உழைத்தார்கள், போனார்கள், வந்தார்கள், எல்லாம் இருந்துச்சு. ஆனால் சொர்க்கம் என்று வார நேரத்தில் தயார் நிலையில் இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எங்கள்லையும் நிறைய மக்கள் சொர்க்கம் என்று வார நேரத்தில் தியாகத்துக்கு நிறைஞ்ச மக்கள் இருக்கிறாங்க. பிரச்சனை அவங்களுக்கு என்ன என்றால், இப்பொழுது மரணித்தால் அவங்களுடைய எல்லா வேலைகளும் எப்படி இருக்குது என்பது அவர்களுக்கு தெரியாது. உலகம் எப்படி போகும், மறுமை எப்படி போகும், எந்த ஏற்பாடும் என்ன இல்லை, எந்த பேச்சும் இல்லை, எந்த வசியத்தும் இல்லை. இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு மரணம் வரும்னு வைங்களேன், நீங்க என்ன செய்வீங்க? நான் மரணத்தை பத்தி வீக்லி எங்களோட வீட்டில் என்ன செய்யறோம், பேசுறோம், பழகிக்கிறோம், வசியத்து பண்ணிக்கிறோம், எல்லாம் செஞ்சிருக்கிறோம். என்ன செய்வீங்க? மரணம் எங்களுக்கு இயல்பான ஒரு மரணமாக என்ன செய்யும், போகும் என்பதை பார்க்க எத்தனை அறிஞர்களுடைய நபித்தோழர்களுடைய வரலாறுகள் நீங்க நிறைய என்ன செஞ்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இன்னொரு நபித்தோழர் சஅத் இப்னு ரபியா. சஅத் இப்னு ரபியா யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபோடு தோழமை செய்து வைத்த ஒரு நபித்தோழர். ரசூல் ஸல்லல்லாஹு அவர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு என்ன சொன்னாரு? சொத்துல பாதி, எல்லாவற்றிலும் பாதி, தன் வாழ்க்கையே பிரித்து விவாகரத்து செய்து நான் என்ன செய்ய உங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறேன் என்று சொல்ற அளவுக்கான ஒரு மனநிலையில் இருந்தவர். இந்த நபித்தோழர் உஹது யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு அநியாயங்கள் நடந்த யுத்தம். ஒவ்வொரு நல்ல சிறந்த தோழர்களாக ரசூலுல்லாஹ் தேடுற நேரத்தில் சஅத காணம். மிகப்பெரிய வசதி படைத்தவர், மதீனாவுடைய பணக்காரர், அவரை காணம். அப்போ ரசூலுல்லாஹ் ஸைதை கூப்பிட்டு சொன்னாங்க, அவரை தேடுங்கன்னு சொன்னாங்க. யாரை? சஅதை தேடுங்க. சஅதை கண்டால் எனது சலாத்தை எத்தி வையுங்கள், ஏன்னா அவர் நிச்சயமா காயப்பட்டிருப்பாரு, உங்களோட நிலை என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா குற்றுயிரும் கொலையுருமாகவும் இருக்கலாம். தேடி போனால் ஒரு இடத்துல சஅத் இப்னு ரபி 70க்கு மேற்பட்ட காயங்களோடு துடிச்சு கொண்டிருந்தார், உசுறு போற கட்டம். சஅத் இப்னு ரபி அந்த நேரத்தில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார்கள் என்று வஅலன் நபி அஸ்ஸலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாந்தி உண்டாவதாக, ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட எப்படி நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்கன்னு கேட்க சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நான் நல்ல நிலையில் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ்ங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, எனது தோழர்களிடத்தில் சொல்லுங்கள், அதாவது மதீனா தோழர்களிடத்திலே சொல்லுங்கள், கண் இமைப்புகின்ற உயிர் உங்களோட உடம்புல இருக்கின்ற வரைக்கும் நபி அவர்களுக்கு நீங்க அதாவது உயிர் உங்களோட உடம்புல இருக்கின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இமைக்கும் அளவுக்கேனும் ஒரு தீமை வந்தால் நீங்கள் தப்ப மாட்டீர்கள், நீங்கள் குற்றவாளிகள் என்ற செய்தியை என் தோழர்களுக்கு கொண்டு போய் என்ன செய்யுங்க, சொல்லுங்க. அதாவது மரணிக்கிறார். அப்படி மரணிக்கிற நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்ம கொடுத்த அந்த வாக்கு, பாதுகாப்பு விஷயத்தில் நீங்க என்ன செஞ்சிட வேண்டாம், தளர்ந்து விட வேண்டாம் என்ற செய்தியை சொல்லிவிட்டு தான் சஅத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த இடத்திலே மரணித்தார்கள். மிகப்பெரிய பணக்காரர் மதீனாவுடைய. இப்படி எல்லா வகையிலும் அவர்களுடைய அந்த ஒரு நபித்தோழர் சஅத் இப்னு ஹவுலா, அவரது மகன் உஹது யுத்தத்து நேரத்தில் பேசிக்கொள்றாங்க, அவரோட மகனும் பேசிக்கொள்றாங்க. பேசிக்கொள்ற நேரத்தில் அவர் சொல்றாரு, மகனே இந்த தடவை நீ போகாத, நான் போறேன். மகன் சொல்றாரு, இல்லை பாப்பா நான் போறேன், நீங்க இருங்க, யுத்தத்துக்கு போறது சம்பந்தம். அதுக்கு பிறகு திருப்பி எனக்கு விட்டுத்தான்னு சொன்னார், பாப்பா எனக்கு விட்டு தந்துருங்கண்ணா. அப்போ மகன் சொன்னார், பாப்பா சொர்க்கம் அல்லாத ஒன்றாக இருந்தால் நான் உங்களுக்கு விட்டு தந்திருப்பேன், சொர்க்கம் அல்லாத ஒன்றாக இருந்தால் நான் விட்டு தந்திருப்பேன், இது சொர்க்கம் என் தந்தையே அப்படின்ற ஒரு வார்த்தையை மகன் தந்தைக்கு முன்னால் என்ன செய்யறாரு, சொல்லுகிறார் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, உள்ளங்களில் எவ்வளவு பெரிய ஒரு தீன் உயிரோடு வாழ்ந்திருக்கும் என்பதை நினைச்சு பாருங்க. அவர்கள் விவசாயிகளாக இருந்தவர்கள், வியாபாரிகளாக இருந்த கஅப் இப்னு மாலிக் எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்த உழைத்தவர்கள், உழைக்காதவர்கள் அல்ல, உழைத்தவர்கள். ஆனால் கல்புக்குள் அவர்கள் என்ன செய்யவில்லை, இந்த உலகத்தை பூட்டி இருக்கவில்லை. மனிதனுக்குரிய எல்லா தேவைகளும் அவர்களுக்கும் இருந்தன, எங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் அவர்களுக்கும் இருந்தன, அவர்களும் சம்பாதித்தார்கள். ஏன், சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு பின்னால் வந்த முதல் பிரச்சனை சொத்து பிரச்சனை தான்.
முதலாவது பிரச்சனையே சஅத் ரலியல்லாஹு அவருடைய சகோதரர் என்ன செஞ்சார், எல்லா சொத்தையும் எடுத்துடுறாரு. அவருடைய மனைவி முறைப்படுறாங்க, எல்லா சொத்தையும் இவருடைய பெரிய தந்தை சிறிய தந்தை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி பிள்ளைகளுடைய. அப்ப சொத்து இருந்தது இல்லாமல் இல்லை, ஆனால் மறுமை என்ற அழைப்பு வந்தவுடன் அப்படியே போட்டு என்ன செஞ்சாங்க, போனார்கள். பாருங்கள், அந்த தியாகம் தான் நமக்கு மத்தியில் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல சகோதரர்களே, பிற்காலத்தில் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு இமாம்களுடைய லைஃப் சுருக்கமான சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சிம்பிளா பாருங்க, நம்ம படிக்கக்கூடிய இமாம் புகாரி மரணம் என்பது தன்னை இந்த உலகத்தில் பொறாமையும் போட்டியும் வளர்ந்த உடனே அவர் கேட்ட முதலாவது துஆ என்ன, யா அல்லாஹ் இந்த பூமி எனக்கு நெருக்கடி ஆயிட்டு என்ன செய்ய அழைத்துக்கொள் சொல்லி அடுத்த நாள் அவர் என்ன செய்தார், இமாம் புகாரி அவர்கள் மரணித்தார்கள். இமாம் முஸ்லிம் அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் அவருக்கு மறந்துட்டு, நீங்க சொன்ன செய்தி தான் சொல்லப்பட்ட நேரத்தில் கவலையோடு தன்னுடைய லைப்ரரிக்குள்ள போறாரு, புத்தகங்கள் எல்லாம் இரவு ஃபுல்லா பெறட்டுறாரு, ஈத்தம்பழம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். காலையில மரணம். அவர்களுடைய மனதில் இருந்த ஹிம்மத் வேறு. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் இருக்கிற ஒவ்வொரு நேரமும் நல்லா தான் இருந்தார். ஆனால் ஒரு தடவை எந்த புத்தகங்களும் கொடுக்கப்படாமல் எழுத்துக்கான வாய்ப்பும் கொடுக்கப்படாமல் இருந்தார். அடுத்த கொஞ்ச நாட்களே என்ன செஞ்சிட்டாரு, இமாம் இப்னு தைமியா மரணித்து விட்டார். இமாம் தஹபி சொல்கிறார், அவர் ஒவ்வொரு முறை சிறையில் அடைக்கப்பட்ட நேரம் அவருக்கு அது வரல. என்றைக்கு தனது இன்பங்களை விட்டு அவர் தடுக்கப்பட்டாரோ அன்றைக்கு மௌத்தாகிட்டார். எந்த இன்பம்? இந்த மார்க்க அழைப்பு பிரச்சாரத்தில் அவர் தடுக்கப்பட்டவுடன் அவர் என்ன செய்யறாரு, மௌத்தாகி விடுது. இப்படி எத்தனையோ நல்ல மனிதர்களுடைய இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கு அணைகின்ற பொழுது அவருடைய பார்வையை மனைஞ்சி மரணித்தார் என்றதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்படியான மரணங்கள் எல்லாம் அவர்கள் உலகத்திலும் வாழ்ந்து சிறந்த முறையிலும் இருந்தாலும் கூட ஏற்பாடுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் தயாரிப்புகளோடும் அதாவது மரணத்தை நோக்கி இருந்ததனால் அவர்களுடைய மரணங்கள் என்ன செய்து விட்டன, அல்லாஹு தாலா விரும்பி அமைப்பில் அவர்களுக்கு என்ன செய்தன வந்துவிட்டு. நம்ம அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி நம்ம கேட்க வேண்டிய துஆ தான் ஹுஸ்னுல் ஹாத்திமா, சிறந்த இறுதி முடிவு தான் நமக்கு பெரிது. அதுக்கான தயார் நிலையோடும், யா அல்லாஹ் நல்ல முறையில் வாழ வச்சுட்டு கடைசி நிலையை உனக்கு திருப்தி இல்லாத ஒரு மரணமாக ஆக்கிட்டேன்டா, மறுமையில் நம்ம இவ்வளோ காலம் எடுத்த எந்த முயற்சிக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவர்களுடைய உள்ளத்தையும் அந்த மறுமை நாளை எதிர்பார்த்த அமைப்பில் எங்களை வாழச் செய்து மரணிக்க செய்வானாக.